நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போர்ஷன் ட்ராக்கர் அப்டேட் வந்திருக்கு 21.7. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு 21.7 தான் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. 21.7 இதுதான் இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட்டு. இதில் வந்து நம்ம என்ன புதுசாக வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். டிஹெச்ஆர் வந்து இன்றைக்கி 1ஆம் தேதி நம்ம வந்து டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும். அது எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் கொடுத்துருங்க. அட்டெண்டன்ஸு மார்னிங் ஸ்நாக்ஸு நம்ம எப்பயும் போல தான் பதிவு பண்ணணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. டிஹெச்ஆர் ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து மொழி வந்து மாற்றிக்கிறேன், தமிழில் வச்சுக்கிறேன். செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு தமிழில் வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம டிஹெச்ஆர் வந்து எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏடபிள்யூசி புகைப்படம், அடுத்தது வருகை காலை சிற்றுண்டிகள், மூணாவதாக பாருங்கள் டிஹெச்ஆர் ஹச்சிஎம். இதை டச் பண்ணோமா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய், அடுத்தது குழந்தைகள் இது வராங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்த்தின்னு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 25 நாள் பதிவு பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் அர்ச்சனான்னு இருக்காங்க. இங்கே வந்து ஹச்சிஎம் ஒரு ரவுண்டு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் டிஹெச்ஆர் இந்த அன்புக்குறி இருக்குல்ல, இதை தொடலாம். இங்கே வந்து தொடருங்கள் தவிருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. பயனாளியின் புகைப்படம் எடுக்கவில்லை, டிஹெச்ஆர் விநியோகத்தை தொடர பயனாளியின் புகைப்படத்தை பிடிக்கவும். இப்போ பயனாளியோட புகைப்படத்தை பிடிக்கவும் இருந்தால் நம்ம தொடரும்னு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம புகைப்படம் அவங்களுக்கு எடுக்கலை, அதனால் தவிருங்கள் கொடுத்துடலாம். இங்கே பாருங்கள் மேலே வந்து இன்னருக்கு டிஹெச்ஆர் கொடுக்கப்பட்டது, இந்த சைடு ஹச்சிஎம் கொடுக்கப்பட்டது. நாட்களின் எண்ணிக்கை 7 நாள், 15 நாள், 25 நாள். நம்ம டிஹெச்ஆர் வந்து எப்பயுமே 25 நாளைக்கு தான் பதிவு பண்ணணும். இப்போ 25 நாள் டச் பண்ணியாச்சு. அடுத்தது பாக்கெட்களின் எண்ணிக்கை, நமக்கு வந்து எத்தனை பாக்கெட் இந்த மாதம் கொடுப்போன்ட்டு அந்த பாக்கெட் செலக்ட் பண்ணிக்கணும். 7 பாக்கெட்டு. அடுத்தது தொடருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல என்னன்னா கோரிக்கை, இப்போ வந்து அவங்களோட ஆதாரில் எந்த ஃபோன் நம்பர் பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வாங்கி நம்ம பதிவு பண்ணோன்னா இந்த கோரிக்கை ஓடிபின்றதை இதை செலக்ட் பண்ணணும். இல்லை அவங்க ஓடிபி வந்து இப்போ வந்து நாங்கள் பதிவு பண்ணலை அப்படின்னு சொன்னோமா ஸ்கிப் கொடுத்துடணும். இங்கே பாருங்கள் மொபைலை அவங்களுக்கு வந்து இங்கே மேலே ஃபோன் நம்பர் காமிக்குது பாருங்கள். உங்கள் மொபைல் எண்ணைக்கு ஓடிபி அனுப்பப்பட்டது, சரிபார்க்க ஓடிபியை பயன்படுத்துவோம். இங்கே என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு அவங்களுக்கு வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி வாங்கி நம்ம இங்கே வந்து பதிவு பண்ணணும். இல்லை நான் இப்போ வந்து அவங்கக்கிட்ட ஓடிபி கேட்கல, நான் வந்து அப்படியே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா மேலே பாருங்கள் ஸ்கிப்புன்னு இருக்கு, இதை டச் பண்ணணும். இதை டச் பண்ணோமா அவங்களுக்கு டிஹெச்ஆர் வெற்றிகரமாக விநியோகிக்கப்பட்டது 25 நாள். இங்கே பாருங்கள் டிஹெச்ஆர் கொடுக்கப்பட்டது 25 டேஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இதேமாரியே தான் நம்ம வந்து ஒவ்வொரு பயனாளிக்கும் நம்ம வந்து பதிவு பண்ணணும். இங்கே ஓடிபி வாங்குற மாதிரி இருந்தால் ஓடிபி ஆப்ஷன் வந்து டச் பண்ணணும். ஓடிபி இப்போ வாங்கலை அப்படின்னா ஸ்கிப்புன்றதை டச் பண்ணிவிட்டு நம்ம டிஹெச்ஆர் மட்டும் பதிவு பண்ணிக்கணும். இதேமாரியே தான் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அவங்களுக்கு ஒன்று பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பிஎன்சி வந்து அம்மு குமார், இவங்களுக்கு கொடுக்கலாம். இதுலேயும் தவிரங்கள் கொடுத்துடலாம். இவங்களுக்கு வந்து 25 டேஸ். இங்கே வந்து பாக்கெட் எண்ணிக்கை கொடுத்துடலாம். தொடருங்கள். இப்போ வந்து கோரிக்கை ஓடிபின்னு கொடுத்தோமா அவங்களுக்கு ஓடிபி போகும். நம்ம வந்து இப்போ ஓடிபி வாங்கி பதிவு பண்ணல, அதனால் ஸ்கிப் கொடுத்துடலாம். இப்போ வந்து அவங்களுக்கு டிஹெச்ஆர் வெற்றிகரமாக விநியோகிக்கப்பட்டது 25 டேஸ்னு வந்துடும். இதேமாரியே தான் நம்ம ஒவ்வொரு ஏஎன்சி பிஎன்சி 6 to 2 வயது குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே டிஹெச்ஆர் நம்ம இது மாதிரி தான் பதிவு பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி பதிவு பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வந்து காலை சிற்றுண்டி, வருகை இதெல்லாம் வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதில் எதுவும் புதுசாக வரல. டிஹெச்ஆர் மட்டும் இந்த மாதிரி பதிவு பண்ணுங்கள். நன்றி.